இன்றைக்கி நம்ம கார்கரில் நேவி மும்பையில் இருக்க ஒரு மலையில் தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they look மலை ஏறிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஃபுல் வியூ ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பில்டிங். வாங்க போயிட்டே இருக்கோம். செம்மையா இருக்கு பாக்கா. இங்கே ஒரு பார் கூட கொடுத்துருக்காங்க. எல்லோ ஸ்னேக் ட்ரீ பாரெல்லாம் இருக்குது. போகும்போது பார்த்து தான் போனோம். பாம்பு கிம்பு இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். இது தூரம் மேலே வந்தாச்சு. பின்னாடி மும்பையில் இருக்க பில்டிங் ஃபுல்லாக உங்களுக்கு வியூ தெரியும். கொஞ்சம் தூரம் வந்தாச்சு நம்ம. மாரி மண்ணாலான சாக்கு போட்டு வச்சிருக்காங்க இங்க. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள், தூரத்தில் ஒரு ரோடு. நம்ம அங்கே இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மேலே வந்துட்டோம். இன்னும் மேலே போகலாம். அப்படியே நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள். இதுதான் டாடா ஹாஸ்பிட்டலு. அது பக்கத்துலேயே மலை. என்ன எப்படி இருக்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே மூச்சு வாங்குது. போக போதான் தெரியும் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் ப்ரோ? இன்னும் ஒரு நம்ம பல மடங்கு தாண்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. வாங்க போகலாம். பின்னாடியே வாங்க. அந்த அளவுக்கு ஆடெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை இங்கே வந்து பாருங்கள். ஒரு வழியாக நாங்கள் பாதி மலை ஏறிட்டோம். ஆனால் மூச்சு வாங்குது. இன்னும் பாதி மலை ஏறணும். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகணும். அந்த வழி நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வழியாக தான் போனோம் நாங்கள். இப்போ நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், பாதி மலையில். கிளைமேட் ஒன்றும் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் நாளாக இங்கே ரொம்ப மழை, எல்லாம் க்ரீனிஷ் ஆகிடுச்சு. இன்னும் பாதி மலையை நம்ம கடந்துடலாம். நம்ம கூட வர்றது பார்த்தோன்னா இன்னும் 2 பேர் வராங்க. ப்ரோ அவங்க பேர் சொல்லுங்கள். சொல்லுங்கள். என் பேர் சாண்டி, மிஸ்டர் சாண்டி. நீங்கள் இப்போ கார்கர் வந்தீங்கன்னா இந்த மலை ஏறி வாங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மலை ஏற பயிற்சி நல்லா இருக்கு. பிபி சுகர் இருக்கிறவங்களாம் ஏறாதீங்க, தயவுசெய்து ஏறாதீங்க. வாங்க போகலாம். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, செம்மையாக இருக்கு. ஆனால் அந்த டிஸ்கவரில் போகிறவங்க கரெக்டு. பார்த்து இருங்க. வழிக்கிடுச்சுன்னா அவ்வளோதான், கீழே போக வேண்டியதான் டேரெக்டாக. என்ன அங்கே போயிட்டீங்க? ஸோ வாங்க மேலே ஏறிட்டு பார்க்கலாம். பாய். இந்தியா ஃப்ளைட்டு போகுது. இதுதான் ஃப்ளைட் பார்த்து. இந்த மலைக்கு மேலே தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற ஃப்ளைட் எல்லாம் போவோம். பாருங்கள், செங்குத்தாக இருக்குது இந்த சைடு. இங்கே ஒரு மலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது. 2 3 மலை இருக்குது.
அந்த 3 மலை ஏறி அந்த சென்டருக்கு போனோம். அந்த சென்டருக்கு போயிட்டு அப்படியே நேராக நடந்து போனீங்கன்னா கீழே போயிடலாம். கீழே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அங்கே கீழே தெரிஞ்சு பாருங்கள் ரோடு, அங்கே போயிடலாம். நீங்கள் மும்பையில் பார்த்தீங்கன்னா வெறும் அப்பார்ட்மெண்ட் டைப் தான், சிங்கிள் வீடு கிடைக்காது இங்கே, ரொம்ப கஷ்டம். இங்கே வந்தீங்கன்னா வெறும் அப்பார்ட்மெண்ட் தான், பில்டிங்காக இருக்கும். ஆனால் மழை காலத்தில் நீங்கள் வரலாம், கிளைமேட் செம்மையாக இருக்கும், ஊட்டி மாரி இருக்கும். அங்கே போவோம். வாங்க போவோம். ஜெப்டோவில் குளுக்கோஸ் ஆர்டர் பண்ண போறியா? ட்ராக்கிங் செக் பண்ணி அவன் பயந்துருவான். பாருங்கள், இங்கேருந்து செங்குத்தாக இருக்குது அப்படியே மலை. நாங்கள் போகிற வழி அப்படியே பாருங்கள், அப்படியே செங்குத்தாக இருக்குது. இது மேலே தான் ஏறி போனது தான் வழி. கீழே இருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஃப்ளைட்டு போகுது, ஃப்ளைட்டு இங்கே போயின்னே தான் இருக்கும். அங்கே போ 4 மணிக்கு கீழே இருந்து ஏற ஆரம்பித்தோம். 5ஆவது பாதி மலை வந்துருக்கோம். அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, அப்படியே கீழே செங்குத்தாக இருக்குது. எப்படி யாருன்னு தெரியல. நம்ம 2 கையை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கையை வந்து இங்கே வைக்க போகிறோம். இப்படி ஏற போகிறோம். பயங்கரமாக செங்குத்தாக இருக்குது. ஆனால் இதில் எப்படி அது வெற்றிகரமா ஏறிட்டோம் ஒரு மலையை. ஹாய், தலைவலிக்குது. பாருங்க, கீழே இருந்து எவ்வளோ தூரம் பாருங்க. கிட்ட வந்துட்டோம், நம்ம அங்கே தான் போக போகிறோம். நம்ம ஒரு மலை ஏறியாச்சு. இப்போ இந்த மலையை நான் ஏற போகிறேன். எப்படி ஏற போகிறேன் நீங்கள் பாருங்கள். ஹாய் பேக், ஹாய், கம் ஆன் गाइस, லெட்ஸ் சி. என்ன இவ்வளோ சீக்கிரமாக மேலே போயிட்டீங்க? போலாம் வாங்க வாங்க, வேகமாக போவோம் வாங்க. இந்த மலை இப்படி நேராக இருக்குது. நம்ம இப்போ எப்படி ஏற போகிறோன்னு பாருங்க. லெட்ஸ் கோ. பயங்கரமாக இருக்குது. நம்ம வழி தேடணும். இப்போ இப்படி வரோம், இப்படி போகிறோம், இப்படி வரோம். சறுக்கிறாரு, பின்னாடி பார்த்து வாங்க. ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் ஏறுறான், மேலே ஏறுறோம், பார்த்து தான் ஏறுறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம போயிடலாம். வந்து முடிக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிட்டோம். இந்த மலையை தாண்டி இதை கவர் பண்ண ஃபைனலி மேலே வந்துட்டோம். இதுதான் எங்களுக்கு மேலே இருக்க. கீழே பாருங்கள், அங்கே தான் ரோடு இருக்குது. மேலே இருந்து கீழே பார்த்தீங்கன்னா தூரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. யார ரொம்ப பெருசாக இருக்குது. கரெக்டாக எத்தனை மணி நேரம் மேலே வர்றதுக்குன்னா 2 மணி நேரம் தான். கரெக்டாக நீங்கள் ஏறணுன்னா கொஞ்சம் ஆக்டிவாக ஏறினீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் ஏறிடலாம். 4 மணிக்கு ஏறணும், ஈவினிங் 4 மணிக்கு ஏறணும், 5 மணிக்கு மேலே ஏறிட்டோம். காய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ரோடு. மேலே ஏறணும். அடுத்து இது ஒரு செங்குத்தான மலை, இது மேலே ஏறணும். அடுத்து இது மேலே ஏறணும். அடுத்து இது மேலே ஏறி அப்புறம் மேலே வந்தோம்.
மேலே வந்துட்டோம். இப்போ மலை மேலே இதான் மலை உச்சி. அடுத்து இது கீழே வந்துட்டோம். கீழே வந்து இதான் மேலே மலை உச்சி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார்கர், நேவி மும்பை ஃபுல்லாக தெரியும் பில்டிங்ஸு. இப்படியே ஏறிட்டோம் மலை. அப்படியே இறங்கி இது வழியாக போயிட்டு அங்கே ஒரு வழி இருக்குது, அது வழியாக அப்படியே கீழே இறங்கி வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குவாரி இருக்குது, இங்கே ஒரு டேம் இருக்குது. இப்போ மலை மேலே எழுந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அங்கேருந்து மேலே போனோம். மேலே போயிட்டு இதான் மேலே வந்துட்டானுங்களா அவனுக்கா? எங்க? ஆ ஆ ஆ हाय ब्रो कहीं आ जाओ आ जाओ आ जाओ. நாங்கள் நம்ம கேட்கும்போது வரமாட்டேன்னு சொன்னாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. வாங்க, ஒரு வழியாக அந்த மலை மேலே ஏறியாச்சு. ஆனால் ரொம்ப செம்மையாக இருந்தது. ஆனால் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இறங்க போகிறோம். இதுதான் இது வழியாக இறங்கி நேராக அதான் மெயின் ரோடு, அங்கே போவோம். இது பார்த்திங்கன்னா டாட்டா ஹாஸ்பிட்டல், அக்ட்ரக் ஹாஸ்பிட்டலு. இங்கே தான் நம்ம வேலை செய்கிறோம். கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட். இது ஒரு கிராமம். இது இங்கே பார்த்தீங்கன்னா சரி பாய். ஒரு வழியாக மலை ஏறி முடிச்சாச்சு. மலை ஏறுறதுல பார்த்தீங்கன்னா ஏறுறதை விட இறங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் இறங்கி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மலை, இதில் ஃபுல்லாக கவர் ஆகாது. ஆனால் இருட்டாயிடுச்சு, மழை வர மாதிரியும் இருக்குது. ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், see you, take care.